வாலஸ் டி வாட்டில்ஸ் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றாரு. நீ உயர்ந்த இலக்கை வைத்து இருந்தாலும் கூட அந்த இலக்கு உனக்கு தேவையான அனைத்து தகுதிகளையும் திறமைகளையும் சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கிவிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த தகுதி திறமையெல்லாம் எதன் அடிப்படையில் உருவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குவாங்க, நிறைய பேர் ஆலோசனை கொடுப்பாங்க. சில நேரங்களில் எந்த ஆலோசனையும் நம்ம கேட்கலினாலும் கூட நமக்கு நிறைய சேலஞ்சஸை இந்த பிரபஞ்சம் உருவாக்கிடும். அந்த சேலஞ்சஸ் எல்லாமே நமக்கு இந்த இடத்தை அடைவதற்கு உண்டான தகுதியை வளர்த்தி கொள்வதற்கு தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வந்துச்சு. இவர் எந்த ஒரு கேம்பெயினுக்கு போனாலும் எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும் நிறைய பர்மிஷன் கொடுக்கப்படவில்லை. நிறைய இடத்துல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல அவருக்கு பர்மிஷனே கொடுக்கல. அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் அவர் ஃபேஸ் பண்ணார். இரண்டாவது, கரூரில் நடந்த துயர சம்பவம், இதில் நிறைய சேலஞ்சஸ் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. மூன்றாவது, அவருடைய படம் ஜனநாயகன், இது படம் ரிலீஸ் ஆகலை, தள்ளி வச்சாங்க, அதை நிறுத்தி வச்சாங்க, அதுக்கப்புறம் ஆன்லைனில் அது லீக் ஆச்சு. இப்படி நிறைய சேலஞ்சஸ் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த சேலஞ்சஸ் எல்லாமே எதற்காக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு தகுதி தேவைப்பட்டிருக்கு, அவருக்கு அந்த இலக்கை அடைவதற்கு ஒரு சூழல் தேவைப்பட்டிருக்கு. அத்தனை சூழல்களையும் இந்த நிறைய சேலஞ்சஸ் அது உருவாக்கிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.